ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த ஒரு ஸ்பூன் போதுங்க. நம்ம இந்த வெயிலில் எல்லாருமே காட்டன் சாரீ தான் மோஸ்ட்லி கட்டுவோம் இல்லையா? அந்த காட்டன் சாரீக்கு எப்படி கஞ்சி போட்டு நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். 2 மெத்தடும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 மெத்தடுமே பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு சாரீக்கு நம்ம இதால் 1 ஸ்பூன் அளவு எடுத்தோம்னாலே போதும். எடுத்து நம்ம கஞ்சி போட ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை மாதிரி ஒரு சின்ன பவுலில் மாற்றிட்டு அது ஃபுல்லாக ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணியை ஊற்றி அப்படியே வச்சுருங்க. அரை மணி நேரம் நல்லா ஊறி இருக்கட்டும். இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு சாரியை கஞ்சி போடணும்னா கண்டிப்பாக 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் அளவு தண்ணி அளவு இருந்தால் தாங்க சாரீ ஃபுல்லாகவே நம்மளால் கஞ்சி போட முடியும். இப்போ நான் ஜவ்வரிசி ஊறி இருக்கு இல்லையா? இப்போ இந்த வட்டாவில் அதை காய்ச்சி எடுத்துக்கிறதுக்காக இப்போ நான் ஒரு 2.5 லிட்டர் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். அரை மணி நேரம் கழித்து பாருங்கள் நமக்கு எப்படி அந்த மாவு ஜவ்வரிசி ஊறி இருக்குதுன்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு அழுத்தம் இருக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யும். இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நம்ம அப்பப்போ நம்ம இல்லை வீக்லி ஒன்ஸ்னால் நம்ம இதால் ஒரு 5 சேலை 6 சேலை இருக்குன்னா நம்ம மொத்தமாக நம்ம ஊற வச்சு அரைச்சி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை வச்சு செய்யலாம். இல்லை ஒரு 2 நாளைக்கு ஒன்ஸும் நம்ம இதை செய்யலாம். இப்போ பாருங்கள், மிக்சியில் அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். லைட்டாக அடியில் ஒரு திக்னஸ் இருக்க தான் செய்யும். இப்போ பாருங்கள், தண்ணி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்து ஜவ்வரிசி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா? அதை அதில் போட்டு லைட்டாக கொஞ்சம் கொதி வர்ற வரைக்கும் மட்டும் அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க. நம்ம மையாத மாவு ஜவ்வரிசி மேலே மிதக்க தான் செய்யும். ஆனால் மஞ்சது நல்லா நமக்கு கஞ்சி போல் பதமாக இருக்கும். ரொம்ப திக்காக அப்படியே அங்கங்கே திட்டாகவும் இருக்காது. இந்த அளவு தண்ணி வச்சு இந்த பதம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே லைட்டாக ஒரு மொடமொடப்பும் இருக்கும், அதே சமயம் சாஃப்ட்னஸும் இருக்கும் அதில். இப்போ பாருங்கள், நல்லா காய்ச்சி நான் ஆற வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சாலே நமக்கு போதும். என்ன நம்ம எந்த பாத்திரத்தில் கஞ்சி போட போகிறோமோ அதில் ஊற்றிட்டு வடிகட்டி ஊற்றுங்க. அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். போட்டு நல்லா ஆறின பிறகு அதில் 1 லிட்டர் அளவு 1.5 லிட்டர் அளவு பச்சை தண்ணி கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு இப்போ சாரியை நம்ம ஏற்கனவே சாதாரணமாக எப்பயும் போல் துவைச்சி நல்லா புழிஞ்சி வச்சுருந்தேன். இப்போ அந்த சேலையை இதை மாதிரி நம்ம கொசுவோம் வைப்போம் இல்லையா? அதை மாதிரி மொத்தமாக ஒரே கொசுவம் போல் நம்ம வச்சு இதை மாதிரி அதில் முங்கும்போது எல்லா பக்கமும் நமக்கு கஞ்சி பட்டு நல்லாவே இருக்கும். இது என்ன பார்க்க தண்ணி போல் இருக்குது, முடமுடப்பு இருக்குமான்னு நினைக்காதீங்க. கரெக்டான நமக்கு இந்த 1 ஸ்பூன் ஒரு சேலைக்கு கரெக்டான பதமாக இருக்கும். நான் போட்டு நல்லாவே பார்த்துட்டு நல்லா 2-3 தடவை நான் செஞ்சுருக்கேன். அதனால தான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நமக்கு நல்லாவே கஞ்சி போட்டாச்சா? போட்ட பிறகு அதை எடுத்து கொசுவனை மாடலில் கொண்டு நீங்கள் நல்லா புழிஞ்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டை புழியறது தான் முக்கியமே. நம்ம கஞ்சியில் போடுறதுக்கு முன்னாடியும் நல்லா ஒட்டை புழிஞ்சிருக்கணும். போட்ட பிறகு ஒட்டை புழிஞ்சிட்டு நல்லா உதறின போல் நல்லா காய வைங்க. அதை மாதிரி காய வைக்கும்போது நமக்கு கொஞ்சம் அந்த ஓரத்தில் இருக்கிற சுருக்கெல்லாம் குறைஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், நான் போட்டுட்டு அந்த ஓரத்தில் மட்டும் நல்லா உதறி விடுவோம் பாருங்களேன். அந்த சமயம் இருக்கும்போது நமக்கு நல்லாவே இருக்கும். இப்போ பாருங்கள், லைட்டாக ஒரு முடமுடப்பு இருக்குது அந்த ஈரப்பதத்திலே. காஞ்ச பிறகு எப்படி இருக்குன்றதையும் உங்கள்கிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்ச பிறகு ஒரு முடமுடப்பு நம்மக்கிட்ட இருக்கா? இப்போ பாருங்கள், நல்லா நான் மடித்து அப்படியே நான் 8ஆக மடித்து கூட நம்ம அப்படியே அயன் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு முடமுடப்பும் இருக்கும், அதே சமயம் சாஃப்ட்னஸ் இருக்கும். நம்ம வெயிலுக்கு இதமான ஒரு காட்டன் சேலையாகவும் இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதான்றதையும் பாருங்கள். நான் தொட்டு உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் பாருங்களேன். ஒரு முடமுடப்பும் நமக்கு தன்மை அதில் இருக்குது. இதை மாதிரி நீங்கள் போட்டு அயன் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, இதுவும் ஒரு சேலைக்கு தாங்க. இது நான் அன்னைக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரத்திலே சாதம் வடித்தேங்க. ஏன்னா நமக்கு சாதாரணமாக நான் சொன்னேன் இல்லையா, 4 லிட்டர் அளவு இருந்தால் தான் ஒரு சேலைக்கு கஞ்சி போடலான்னு சொல்லிட்டு. இது நம்ம சாதம் வடிக்கும்போது கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் வடித்து இந்த அளவு ஒரு 2 லிட்டர் அளவு தண்ணியை கஞ்சி நம்ம வடி தண்ணி இருக்கு இல்லையா, சாதம் வடித்து சாப்பிடலாம், அந்த வடி தண்ணியும் அதே போல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுலேயும் 1 லிட்டர் அளவு நம்ம பச்சை தண்ணியை நல்லா ஆட் பண்ணுங்கள். ஆனால் எதுக்குமே அந்த கஞ்ச தண்ணியோ இல்லை நம்ம அந்த ஜவ்வரிசி வச்சு செஞ்சோமோ எதுவுமே அந்த தண்ணி நம்ம சேலையில் நினைக்கும் போது கண்டிப்பாக அந்த தண்ணி சூடாக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், அதில் எப்படி செஞ்சாலும் சேம் அதே மெத்தட் தாங்க. இதுவும் அதே போல் கொசுவும் வச்சுக்கிட்டு இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ சேலையில் ஈரம் இல்லை, அதாவது ஈரம் இல்லைன்னா நமக்கு தேவையில்லாமல் தண்ணி இல்லாமல் புழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ அதே போல் துவைச்சி எடுக்கும்போது எல்லா பக்கமும் நமக்கு நல்லாவே பட்டு இருக்கும். இதை மாதிரி போட்டு எடுத்துட்டு திரும்பி அதில் செஞ்சோம் பாருங்கள், அதே மாதிரி எடுத்து நல்லா கொசுவம் போல் வச்சு எடுத்துட்டு நல்லா ஒட்டை புழிஞ்சுக்கோங்க. இதை மாதிரி புழியும் போது நமக்கு கஞ்சி முடப்பொடப்பு நல்லாவே இருக்கும். என்ன நமக்கு இந்த வெய்ய நாளில் அதிகமாக சாப்பாடு செலவாகாதா, அந்த அளவு நம்ம ரைஸ் வடிக்கிறது நமக்கு ஜூஸ் அப்படி தான் நமக்கு செல்லுதுன்றதால நமக்கு சாதம் வடிக்கிற அளவு கம்மி இருக்கும். நமக்கு இந்த அளவு கஞ்சி தண்ணி ஒரு சேலைக்கு போடுற அளவு நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நீங்கள் அந்த சமயம் இதை மாதிரி மாவு ஜவ்வரிசி நம்ம வாங்கி 1 ஸ்பூன் ஆக்கி நம்ம அதை மாதிரி நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நம்ம ஒரு சேலைக்கு கஞ்சி போட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுவும் சேம் அதே மெத்தட் தான்
தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காய வைக்கும்போது நல்லா ஒட்டை புழிஞ்சிட்டு உதறிட்டு நீங்கள் காய வைங்க. நமக்கு சூப்பராக நமக்கு அதுவும் கஞ்சி போட்டு நல்லா பண்ணிட்டேன். என்ன இந்த சேலையை நான் உடனே அயன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், அயன் பண்ணும்போது நமக்கு கடையில் வாங்கினா அதே டைப்பில் நல்லா கொஞ்சம் நல்லாவே மொடப்பும் இருக்கும், அதே சமயம் சாஃப்ட்னஸாகவும் இருக்கும். இது இன்னும் நான் அயன் பண்ணலன்றதால இப்படி இருக்குது. இது 2 சேலையுமே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கஞ்சி போட்டேன். இந்த 2 மெத்தடுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.